ஹாய் மக்களே, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தேனே எனக்கே மெண்டல் பிடிச்சிச்சு. நானே ஒரு மெண்டலு பைத்தியம். என்ன செய்ய? என்கிட்ட கண்டென்ட் பண்ண ஒருத்தர் இல்லை. யாரை பேசினாலும் எங்கள் வீட்டு சைடுலேருந்து சண்டை இழுக்கிறாளுங்க. இல்லாட்டினா நான் நல்லா பேசிடுவேன். என்ன தெரியுமா ஒன்று, யூடியூப்பில் வந்து தெளிவாக விவரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு, ஏய் உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை, எங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை, யூடியூப்பில் வந்து சம்பளம் கொட்டுது. நம்ம வந்து பேசுனதவே பேசுவோம், சுற்றி பேசுவோம். ஆனால் முழுசாக கேளுங்க என்ன சொல்ல வரேன். ஏண்டா ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் டாப்பாண்டு. ஏண்டா கதிரேசா, குமரேசா, உன் பேர் கூட சரியாக தெரியல, குமரேசன்றவனே, அடேய் மகனே குமரேசடா, அடேய் ஏண்டா உனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் டாப்பா. ஏண்டா மதுரைக்காரிட்டியே எப்படிலாம் நீயும் கண்டென்ட் பண்ணுற. அவங்க ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க? ஏண்டா சுற்றி ஓயாமல் அவங்க 4 பேர்த்துக்கு தான் சண்டை வருமா? சுற்றி அவங்களுக்குள்ளே தான் சண்டை வருமா? இதில் மூக்குப்பொடி வேற உள்ளே நுழைஞ்சிக்கிட்டா. மூக்குப்பொடி நல்லா பேசுகிறா. எப்போ பாரு அவளவே பேசி நல்லா சம்பாதிக்கிறடி. மாதம் நல்லா சம்பாதிக்கிற. பரவாயில்ல. இதில் சூப்பர் ஷார்ட் வேற போடுறாங்க, சூப்பர் ஷார்ட்டு. கேட்டால் அவள் கொமரியாக இருக்காளாம், சூப்பர் ஷார்ட்டு போடுறாங்களாம். அப்புறம் ஒருத்தி என்ன செய்கிறா, நாடகக்காரி போகிறா. 1ஆம் நம்பர் பச்சை, 1ஆம் நம்பர் மோசமான வேணா. ஏன்னா அண்ணி அண்ணி நல்லா இருக்கீங்களா, அண்ணி நல்லா இருக்கீங்களான்றா. அங்கே போய் ஏண்டி நாடகக்காரி, ஒன்றும் தெரியாத நாடகக்காரி, 1 மணிக்கு போட்டாலும் நாடகக்காரின்ட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. எனக்கு கடுப்பாக வருது. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப கடுப்படுப்பாகிடுச்சு. இதை நான் உடனே இப்போ போடணும் போட்டேன். என்ன டீஸ் பண்ணுறீங்க கேட்டால், யாரோ சுகேலாம் அவள் வச்சுருக்காளாம். இவன் வந்து 5 வருஷமாக கள்ள தொடர்பில் இருக்காளாம். என்னடா பேசுகிற நீ? ஒன்றுமே உனக்கு தெரியாதா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களோ பண்ணலையோ தெரியலை, ஆனால் கள்ள தொடர்பில் மட்டும் இருக்காங்கன்னு தெரியுமா? என் ஊருக்கே தெரியாதா? 5-6 வருஷமாக அவள் புருஷனை விட்டுட்டு வந்து இங்கே இருக்காண்டு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? ஒன்றும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டானாண்டா அப்பாண்டு. ஏண்டா குமரேசா, நல்லா பண்ணுறீங்கடா, நல்லா பண்ணுறீங்க. என்ன சரியா? ஆக மொத்தத்தில் அவளுக்கு மாதம் லம்பாக எடுக்கிறாளுங்க. எங்களை மாதிரி ஆளுங்க அசிங்கம் பேச வெக்கப்பட்டுக்கிட்டு. இந்த மூக்குப்படி இருக்கா பாரு, மூக்குப்படி, அவளாம் அவ்வளவு பேசுகிறா. மடி தாங்கவே முடியல அவள் பேசுகிறதெல்லாம். ஏன்னா காசுங்க. அவள் பேச அவள் வாய சூப்பரு. அவளை கிளிங்க, அங்கே போய் கிளிங்க, இங்கே போய் கிளிங்கக்கா. ஏன்னாடி எப்போ பார்த்தாலும் அவளைத்தான் பேசுவியா? யூடியூப்புக்கு என்ன தெரியும்? வியூவர்ஸ் வந்தால் சம்பளத்தை போடுது. வியூவர்ஸ் வந்தால் சம்பளம் போடுது. என்ன செய்ய? இது யூடியூப் வந்து ஒரு வேலைன்னு எங்கள் வீட்டாளர்களுக்கு தெரியலை. இது யூடியூப்பு, இது ஒரு வேலை. நம்ம அம்மாவுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, மானிடேஷன் ஆகிருக்கு, அது வாட்ஸ்அவர் பண்ணியிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது ஏதாவது கண்டென்ட் பண்ணட்டும், பேசட்டும், எது வந்தாலும் வரட்டுமே பார்ப்போம். எவ்வளோதான் பயப்படுறா? செயலுக்கு போகணுமா போகலாம், போலீஸுக்கு போகணுமா போகலாம், எதையும் சந்தித்தாலும் காசு வந்து எது வைரலோ அது பூரா காசாக மாறிக்கிட்டு இருக்கு யூடியூப்பு. என்னங்கடா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அதுக்கு அவளாவது வாயை அடக்கிட்டாளடா. அசிங்கமே பேசுறதில்ல. இப்போ அவ்வளோ பேசுகிறவ அசிங்கமே பேசுறதில்ல. அவளை வச்சு அம்புட்டு சம்பாதிக்கிறீங்க. ஏண்டா அது உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? வெக்கமே வேற எதுவுமே தெரியாதா? இல்லாட்டி ஏன்னாடி விடிஞ்சாலும் அந்த பேச்சு தான் பேசுகிறீங்க, தூங்க போகும்போது அதையும் பேசுகிறீங்க, அதைத்தான் ஓடி போய் உத்து பார்க்குறீங்க. அண்ணி நொன்னி நாளும் மூஞ்சியும் பாருங்க போடுறாளுங்க போய் அண்ணிண்டு. இவங்க அப்பன் பெற்று விட்டுருக்கான், இவ கூட பிறந்த அண்ணி, அதனால் போய் அண்ணி நொன்னின்றாளுங்க.
அதுக்கு அவள் இப்போ சின்னவ ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அவள் எவ்வளவோ வாயடைக்கிட்டா. அவள் பாட்டுக்கு 6 வருஷமாக எவ்வளோ சொலுக்கமாக இருந்து பத்திரமா இருக்கா. அவ்வளவே பேசி பேசி நல்லா காசு சம்பாதிக்கிறீங்க. என்ன எங்கள் வீட்டில் சரியில்லை, இல்லாட்டி என் மருமகளவே நான் பேசி பேசி நான் சம்பளம் வாங்கிடுவேன். வேறு யாரும் எனக்கு தேவை கிடையாது. என் மருமகளவே நான் பேசி 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 எவ்வளோ ஒரு மூக்குப்படி பேசிக்கிட்டே இருக்கா. ஏட்டி உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? விடிஞ்சாலும் அவளை தான் பேசுகிறா, அடைஞ்சாலும் அவளை தான் பேசுகிறா. என்ன பேச போகிறா? அங்கே பியூட்டிப்பாருன்ற, திருச்சின்ற, சிங்கப்பூருன்ற, மாலுன்ற, போலுன்ற, ஏதாவது இதை சொல்லி சொல்லி ஒன்று வேடிக்கை பார்க்க பார்க்க வச்சு பூரா ட்ரெண்டிங் ஆகி எல்லாம் சம்பளம் வாங்குறீங்களேடி மானங்கட்டவள்களா. என்னங்கடி நாங்களும் பொழந்து பொழந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். 1 ரூபா வரமாட்டுதுடி. 2 மாதம் முழுசாக முடிஞ்சு போச்சு. சம்பளம் காவாசி கூட ஏறல. என்ன நடக்குது இந்த நாட்டில்? ஒன்றுமே புரியலை. ஏட்டா குமரேசா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? அவளுக்கு ஏன் சண்டை போடுறாளுங்க, எதுக்கு சண்டை போடுறாளுங்கண்டு? ஆனால் ஒன்று சொன்ன கரெக்டாக. என்ன சொன்னேன்? அது எல்லாமே காசாக மாறுதுன்னு மட்டும் சொல்லிட்டேன். காசாக தான் மாறுது. மக்களே நல்லா சிந்திங்க மக்களே. உங்கள் படத்தில் கூட தேட்டரில் 3 மணி நேரம் தான் பார்த்துட்டு நிம்மதியாக போய் தூங்கிடலாம். ஆனால் இவளுக்கு நாடகத்தை இப்போ பார்க்குறீங்க பாருங்க. மொதுன்னு போய் பார்த்து 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 காசாக மாற்றி அவளுக்கு திண்டு கொளுத்து போய் அப்பனுக்கு வைக்கப்பட மாட்டாளுங்க, புருஷனுக்கு வைக்கப்பட மாட்டாளுங்க, பயப்பட மாட்டாளுங்க. கேட்டால் இங்கிட்டு சுகியில் வச்சுருக்கேன்றாளுங்க. அவன் சொல்கிறான் சுகில்ன்ற ஒரு ஆள் இருக்கானா இல்லையான்றாளுங்க. அவன் அந்த சுகில்ன்றவன் நெசமே இருக்கானோ இல்லையோ, கதை ஓடுதில்ல. கதை எப்போ பார்த்தாலும் சுகிலுன்னு யாராவது உலகத்தில் கெட்டின புருஷன் கூட இருக்கும்போது என் புருஷன் சுகிலு நீ எல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அறையில் வாய் இருக்கிற பல்லு பூரா புத்துன்னு விழுந்துருக்கீல. ஏன் வந்து டெய்லி அது ஓடுது? ஏன் ஓடுதுன்னு சிந்திக்கவே மாட்டிங்களா? நீங்களும் பேட் கமெண்ட்ஸ் போட்டு தான் பார்க்குறீங்க. என்ன அங்கே அள்ளிக்கிட்டு தான் இருக்காளுங்க சம்பளத்தை. என்னங்க ஏன் நடக்குது? என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை எனக்கு. இப்போ நான் அப்லோடு பண்ணணும் தான் பண்ணேன். எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மனசெல்லாம் நெஞ்சே வலிக்குது. இதில் எல்லாம் கிடக்கட்டும். இந்த மூக்குப்பிடி வேற உள்ளக்கு நுழைஞ்சிக்கிட்டு நான் ரெட்டை முட்டையை ஊற்றினேன். உடச்சா ரெட்டை பிள்ளையாக வருதான். நான் தான் நேற்று முட்டை வாங்கினேன். 2 கருவு வந்துச்சு. அதுக்கு ஒரு கதை சொல்லி போடுற. என்னென்ன கதையெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? நாங்களாம் பயந்துக்கிட்டு அச்சம் மடம் நானம்னு பயப்படணும் அமைதியாக இருக்கோம். செய்யுங்க மக்கள் அப்படியாப்பட்டவர்களை தான் போய் நொன்னின்றீங்க. மக்களே இதை பாருங்கள் மக்களே. எனக்கு மனசே படப்படன்றது மக்களே. பாருங்கள் வீடியோவை.